Look at this. Millions of people across the country marching as we speak against the policies of President Trump. This is Boston. Look at that. வணக்கம். இலங்கையின் முக்கியமான செய்திகளோடு உங்களை இந்த அதிகாலை வேளையில் சந்திக்கிறேன். இப்போது அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் ஈரான் மீது நடத்தி வருகின்ற தாக்குதல்களின் மிக முக்கியமான கட்டம் ஒன்று நடந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. பென்டகனிடமிருந்து வருகின்ற தகவல்களின் அடிப்படையில் ஈரான் மீது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட அச்சப்பட்டு வந்த தரைவழியான தாக்குதல்களுக்கான தயார்படுத்தல்களை அமெரிக்கா இப்பொழுது மேற்கொண்டு வருகிறது. ஆனால் ஈரான் தன்னுடைய கடுமையான எச்சரிக்கையை பிறப்பித்திருக்கிறது. நேற்றைய செய்திகளிலே ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்று சொல்லக்கூடிய ஆயுதம் தாங்கிய கப்பல் 80 போர் விமானங்களோடு ஈரான் நோக்கி வருவதை பற்றி சொல்லுகிறது. அந்த கப்பல் ஈரானை நெருங்கி வரும் பட்சத்தில் தங்களுக்கு ஆபத்து இருப்பதாக உணரப்பட்டால் கப்பல் தாக்கி அழிக்கப்படும் என்று ஈரான் பகிரங்க எச்சரிக்கை பிறப்பித்திருக்கிறது. இதேவேளை UAE, கட்டார் போன்ற தேசங்கள் நோக்கி ஈரான் தொடர்ச்சியாக தன்னுடைய தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதுவும் சில தொழிற்சாலைகளை நோக்கி. அமெரிக்கா நிச்சயமாக காக் தீவை கைப்பற்றுவதும் ஈரானை தரை வழியாக முற்றுகையிடுவதும் அவர்களது நீண்டகால நோக்கமாக இருந்திருக்கிறது. இதைத்தான் பேச்சுவார்த்தை என்ற முகமூடி அணிந்து அவர்கள் பயன்படுத்தியிருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு வந்தது. அது இப்போது நிரூபிக்கப்படும் போது தெரிகிறது. இதேவேளை அமெரிக்க மக்கள் பெருமளவில் அமெரிக்க நகரங்கள் பல இடங்களில் ட்ரம்புக்கு எதிராக, அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராக தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். இது அமெரிக்க அரசாங்கத்தை கொந்தளிக்க வைக்கின்ற செயலாக இருக்கிறது. மறுபக்கம் பாகிஸ்தானிலே இடம்பெற்று வருகின்ற பேச்சுவார்த்தைகளின் நிலை என்ன, கொஞ்சம் விரிவாக நாங்கள் இதை பற்றி பேசலாம். ஆனால் அதுக்கெல்லாம் முதல் இலங்கையை பற்றிய சில முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. இன்று இலங்கையில் மக்களை கொஞ்சம் கலங்க வைத்த, கொஞ்சம் கோபப்பட வைத்த 2 செய்திகளை பார்த்தேன். ஒன்று, நாமற்குழியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். ஒரு சிறுமி அந்த நாமற்குடி பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் உள்ள இளம் பௌத்த விக்கு ஒருவரால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். இது குறித்து இப்பொழுது போலீசாரிடம் முறையிடப்பட்டு சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்று இந்த சிறுமி சுத்திகரிக்கப்பட்ட நீரை பெறுவதற்காக அந்த பகுதிக்கு சென்ற வேளையில் அவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து சிறுமி தன்னுடைய தாயாரிடம் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். தாயார் உடனடியாக போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்ததை அடுத்து போலீசார் இந்த இளநிலை பிக்குவை கைது செய்து இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள். இதையடுத்து அவர் விளக்கமறியலில் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு சம்பவம். இரண்டாவது சம்பவம், இது இடம்பெற்றது எப்போது என்று சொல்லி பல பேருக்கும் இப்போதுதான் தெரிய வந்திருக்கிறது. 21 நாட்களுக்கு முதல் இடம்பெற்ற ஒரு விடயம், கிட்டத்தட்ட ஒரு மாதமாகி இருக்கிறது. ஹட்டன் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். நீங்கள் பல்வேறுபட்டோரும் இந்த காணொலியை பார்த்திருப்பீர்கள். பார்க்கும்போதே எங்களெல்லாம் பதற வைக்கின்ற ஒரு செயற்பாடு. எங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி அடி விழுந்தால் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போமா என்று பெற்றோர் எல்லோரையும் கோபப்பட வைத்த ஒரு விடயம். ஒரு பாடசாலையிலே வைத்து சக மாணவர்களால் ஒரு மாணவன் தாக்கப்படுகின்ற காட்சி. கன்னத்தில் விழுகின்ற அறைகள் எல்லாம் பலார் என்று சத்தத்தோடு பார்க்கும்போது எங்களுக்கே பயமாகவும் ஒரு பக்கம் கோபமாகவும் இருக்கிறது. மாணவ குழுக்கள் 2 பேருக்கு இடையில் இடம்பெற்ற மோதலாக இப்போது போலீசார் இது பற்றி விசாரித்து இந்த சம்பவத்திலே அந்த குறிப்பிட்ட மாணவனை தாக்குகின்ற காணொலி வெளியானதை அடுத்து அந்த தாக்குகின்ற 3 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். 3 பேருக்கும் 16 வயது. அதில் ஒருவர் சீருடை இல்லாமல் சாதாரண உடை அணிந்திருக்கிறார். அவரும் அந்த பாடசாலையைச் சேர்ந்த மாணவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் ஹட்டனில் இடம்பெற்ற பாடசாலை ஒன்றில் நடந்ததுக்கு பிறகு அந்த பாடசாலையின் அதிபர் உடனடியாக 2 தரப்பு மாணவர்களது பெற்றோர்களையும் சந்தித்து இதை போலீஸ் வரை கொண்டு செல்ல வேண்டாம் என்று இணக்கப்பாடு ஒன்றுக்கு வந்ததை அடுத்துதான் போலீசாரிடம் இந்த முறைப்பாடு முன்வைக்கப்படவில்லை. ஆனால் சமூக வலைத்தளத்தில் இந்த காணொலி குறிப்பிட்ட தாக்குதலில் ஈடுபட்ட மாணவர் ஒருவராலே வெளியிடப்படுகிறது. எப்படி வேடிக்கை பாருங்கள். 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக வலைத்தளம் பயன்படுத்தக்கூடாது என்று பல்வேறு நாடுகளில் சட்டம், நீதி இப்பொழுது பிறப்பிக்கப்படுகிற நேரத்தில் இலங்கையும் இதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படும் வேளையில் ஒரு சிறுவனா இது சமூக வலைத்தளத்தில் பரப்பப்பட்டுகிறது. இதையடுத்து சமூக வலைத்தளத்தில் இந்த காணொலி பரவியதை அடுத்துதான் தாக்குதலுக்குள்ளான மாணவனின் தாயார் போலீசாரிடம் முறைப்பாடை பதிவு செய்திருக்கிறார். விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் இப்பொழுது 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். 3 பேரும் 16 வயது என்ற அடிப்படையில் இவர்களுக்கு பாரதூரமான தண்டனைகள் வழங்கப்படாது. ஆனால் பாடசாலை நிர்வாகம் இதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட பாடசாலையில் நடைபெற்ற சம்பவம் என்னவென்று விசாரித்து பார்த்தால் அந்த பாடசாலையிலே புகைப்பிடித்தலில் ஈடுபட்ட மாணவர் ஒருவரை பற்றி ஆசிரியரிடம் இன்னொரு மாணவன் முறைப்பாடு செய்ததை அடுத்துத்தான் அந்த புகைப்பிடித்த மாணவன் அவன் சம்பந்தப்பட்டவர்களோடு சேர்ந்து பழி வாங்குவதற்காக இந்த தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். எவ்வளவு தூரம் வன்மமும் வன்முறையும் நிறைந்த மாணவர்கள் எங்கள் மத்தியில் காணப்படுகிறார்கள் என்று பாருங்கள். இது கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டியதும் அதுபோல கடுமையான தண்டனைகள் மூலமாக குறைக்கப்பட வேண்டியதும் ஆகும். நாங்கள் அவதானித்திருப்போம் போலீசார் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன, பாடசாலையும் கல்வி திணைக்களமும் என்ன நடவடிக்கை எடுக்கும் என்று. இலங்கைக்கு எரிபொருள் பற்றாக்குறை இருந்த வேளையில் உடனடியாக இலங்கை முதலாவதாக உதவி கோரியது இந்தியாவிடம். அதுக்கு பிறகு ரஷ்யாவோடு இப்பொழுது பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறது. இப்போது 2 நாடுகளுமே எங்களுக்கு சுமூகமான சமீட்சைகளை கொடுத்திருக்கின்றன. ரஷ்யாவின் பிரதி பலுசக்தி அமைச்சர் இலங்கைக்கு வந்து சென்றார். இலங்கைக்கு உறுதி வழங்கியிருக்கின்றார் இலங்கைக்கு எரிபொருள் வரும் என்று.
இதைவிட ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இந்திய பிரதமர் மோடியோடு பேசிய வேளையில் மோடி உறுதியளித்ததன் அடிப்படையில் இலங்கைக்கு 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளோடான கப்பல் வந்து சேர்ந்திருக்கிறது. இதையடுத்து ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தனது நன்றிகளை இந்திய பிரதமர் மோடிக்கு தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளம் மூலமாக இந்த நன்றி அறிதலை அவர் பகிர்ந்திருந்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோடு இலங்கையின் எரிபொருள் சவால்கள் குறித்து இலங்கை ஜனாதிபதி நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கப்பல் கொழும்பை வந்தடைந்திருக்கிறது. சரியான நேரத்தில் வழங்கப்பட்ட இந்த உதவிக்காக இந்தியாவுக்கு ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் இந்த விவகாரத்தை மிக நெருக்கமாக ஒருங்கிணைத்து செயற்பட்ட இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெயசங்கருக்கும் அவர் பாராட்டை தெரிவித்திருக்கிறார். இப்போது எரிபொருள் சிக்கலானது மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் யுத்தம் காரணமாக உலகளாவிய ரீதியில் பாதிப்புகள் ஏற்படுத்திய நிலையில் உண்மையில் இலங்கைக்கு இந்தியா போன்ற பெரிய சகோதரன் ஒருவன் பக்கத்தில் இருப்பது பெரிய உதவியாக நிச்சயமாக அமைந்திருக்கிறது என்பது உண்மை. இதேவேளை அண்மையில் இலங்கை ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான நட்புணர்வு இப்பொழுது புதிதாக பூத்துக் கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகிறது. பார்த்தால் ரஷ்யாவின் பிரதி வெளிவிவகார அமைச்சரும் இலங்கை வருகிறார். வருகின்ற 31ஆம் தேதி ரஷ்யாவின் பிரதி வெளிவிவகார அமைச்சரான ஆண்ட்ரே ருடெங்கோ இலங்கைக்கு வர இருக்கிறார். இதிலே இலங்கை மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான பல்வேறு நட்புறவு ரீதியிலான ஆலோசனைகளை கொண்டு நடத்தப்பட்டு வருகின்ற பேச்சுவார்த்தைகளின் 11வது பேச்சுவார்த்தை, இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துகின்ற பேச்சுவார்த்தையின் 11வது கட்டத்தை கொண்டு நடத்தவே அவர் வருவதாக சொல்லப்படுகிறது. நல்லது, வெளிநாடுகளுக்கு இடையிலான இலங்கையின் ராஜதந்திர உறவுகள் சரியான முறையில் கொண்டு செல்லப்படுவது உண்மையில் ஆரோக்கியமான ஒன்று. இதுவேளை இலங்கையில் இப்பொழுது அவசர கால நிலை இருக்கிறது. ஜனாதிபதியினால் பிறப்பிக்கப்பட்ட அவரது அதிகாரம் வழங்கப்பட்டதை அடுத்து அவருக்கு பிறப்பிக்கப்பட்ட அந்த நிலையை இப்போது மேலும் 1 மாத காலத்துக்கு ஜனாதிபதி நீட்டித்திருக்கிறார். இந்த டிட்வா சூறாவளிக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட இந்த அவசர கால நிலையை 1 மாதத்தால் நீடித்தும் ஜனாதிபதி இந்த நாளில் உத்தியோகபூர்வமான விசேட வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது நேற்றைய நாள், அதாவது 28ஆம் தேதி திகதியிடப்பட்டு ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமாரநாயக்கவின் கையொப்பத்தோடு இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 2வது பிரிவின் கீழே ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையிலேயே நாட்டில் பொது அமைதியை பேணுவதும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை தடையின்றி வழங்குவதற்கான உறுதியை கொண்டு வருவதற்காகவும் டிட்வா சூறாவளி நேரத்தில் இது கொண்டு வரப்பட்டது. இப்போது அது தொடர்ச்சியாக 3வது மாதமாக நீட்டித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற விடயம் இங்கே குறிப்பிடப்படுகிறது. இது இப்போது தொடர்ச்சியாக 3வது மாதமாக நீடித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தையும், இது தொடர்புடைய மற்றொரு வர்த்தமானியில் தான் மின்சாரம், எரிபொருள் விநியோகம், சுகாதாரம், பொது போக்குவரத்து உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட சேவைகளை தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார். இந்தியா எங்களுக்கு உதவி வழங்கியிருக்கிறது, ரஷ்யா எங்களுக்கு உதவி வழங்குவதை உறுதி வழங்கியிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள இந்த நிலைமைகள் காரணமாக மத்தளை சர்வதேச விமான நிலையத்தை பயன்படுத்துமாறு பல்வேறு விமான நிலையங்களுக்கு, விமான நிறுவனங்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருந்தார். எனினும் இதுவரை எந்த ஒரு விமான நிறுவனமும் இது குறித்த சாதகமான பதிலை வழங்கவில்லை என்று சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சரான ஜனித ருவான் குடித்துவக்கு அறிவித்திருக்கிறார். இதுவரைக்கும் யாரும் இது குறித்த விருப்பத்தை தெரிவிக்கவில்லை என்பது உண்மையில் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையின் ராஜதந்திர முயற்சிகளில் மிகப்பெரும் ஏமாற்றம் தான். இதில் மத்திய கிழக்கு நாடுகளோடு இலங்கையின் உறவு மிக உறுதியாக இருப்பதாக அண்மை காலத்தில் சொல்லப்பட்டு வருகிறது. அப்படியான சூழ்நிலையில் கூட கட்டார் மற்றும் எமிரேட்ஸ் இந்த 2 விமான சேவைகளும் இதை பயன்படுத்தினால் இலங்கைக்கு வரக்கூடிய வருமானம் அதிகம். அதுபோல மத்தளை விமான நிலையமானது இந்த நிலைமையெல்லாம் சுமூகமடைந்த பிறகு வழக்கத்தை விட அதிகமான விமான சேவைகளை கொண்டு வரும், பயணிகளும் அதிகமாக வர ஆரம்பிப்பார்கள். இது இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். ஆனால் இதுவரைக்கும் ஜனாதிபதியின் வேண்டுகோளை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நிச்சயமாக ஏமாற்றகரமானது. இப்போது இந்த சூழ்நிலையில் தான் மத்திய கிழக்கு யுத்தம் என்ன மாதிரியான நகர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இது எப்படியான பாதிப்பை இலங்கைக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தும், உலக பொருளாதாரத்துக்கு ஏற்படுத்தும் என்று அவதானிப்போம். இன்றைய நாள் குறிப்பாக இந்த மார்ச் 29 அதுபோல் மார்ச் 30 நாங்கள் இப்பொழுது எட்டியிருக்கிறோம் அதிகாலை வேளையில். எனவே இந்த 2 நாட்களிலும் இடம்பெற்ற முக்கியமான சம்பவங்கள், அதாவது யுத்தம் ஆரம்பித்து இப்பொழுது 31 நாட்கள். அமெரிக்கா தன்னுடைய தரைவழியான ஆக்கிரமிப்பை ஈரான் நோக்கி நகர்த்தி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பென்டகன் அறிவித்திருந்ததன்படி அமெரிக்காவின் பல்வேறு கப்பல்கள் மூலமாகவும் ஏற்கனவே அமெரிக்கா வளைகுடா நாடுகள் நிறுத்தியுள்ள தங்களுடைய பாதுகாப்பு தளங்களில் உள்ள தரைவழி போராட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அமெரிக்க படைகள் மூலமாகவும் ஈராக்கை நெருங்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமான எந்த ஒரு அறிவித்தலும் இல்லை. அப்படியான சூழ்நிலையில் ஈரான் ஏற்கனவே கடுமையான எச்சரிக்கை ஒன்றை பிறப்பித்திருந்தது. அமெரிக்காவின் போர்க்கப்பல் ஒன்று ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இப்பொழுது ஈரானை நோக்கி நகர்ந்து வருகிறது, அது தாக்கி அழிக்கப்படும் என்று கடுமையான எச்சரிக்கை பிறப்பித்திருக்கிறது. கப்பல் தங்களது பகுதியை நெருங்கினாலே அதன் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று. இன்று ஈரான் நடத்திய தாக்குதல்கள் இன்னும் அகோரமான தாக்குதல்களாக அமைந்திருந்தன. குறிப்பாக உலகத்தின் மிகப்பெரிய அலுமினிய ஆலை மீது ஈரான் முதலில் தாக்குதல் நடத்தியது. இந்த அலுமினிய உற்பத்தி நிறுவனங்கள் பஹ்ரைனில் இருக்கின்றன. அதில் ஒன்று அலுமினிய உற்பத்தி தொழிற்சாலை, பஹ்ரைனில் உள்ள மிகப்பெரிய தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் 2 ஊழியர்கள்
காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பஹ்ரைன் முதலில் இதை உறுதிப்படுத்திக் கொண்டது. அதுக்கு பிறகு சர்வதேச ஊடகங்களும் இந்த செய்திகளை கொண்டு வந்திருக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதால் ஏற்பட்ட இடையூறுகள் ஏற்கனவே இந்த உற்பத்தி திறனில் 19% குறைவடைந்திருக்கிறது என்று அந்த நிறுவனம் தெரிவித்தது. காரணம், உலகத்தில் எரிபொருள் மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல உர பொருட்கள், விவசாயத்துக்கு தேவையான உரங்கள், இந்த அலுமினியம் உட்பட உலோகங்கள் கூட அதன் வழியாகத்தான் பயணிப்பவை. எனவே ஹோர்முஸ் நீரிணையின் மீது இப்பொழுது ஈரானின் கட்டுப்பாடு அதிகமாக இருப்பதன் காரணமாக தங்களுடைய உற்பத்தி திறன் 20% குறைவடைந்திருப்பதாக இந்த குறித்த நிறுவனம் அறிவித்திருந்த நிலையில் இன்று இந்த தாக்குதல் சம்பவம் மிக பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் ஒரு அச்ச உணர்வை அந்த பகுதியில் தோற்றுவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஈரானின் 2 உருக்கு தொழிற்சாலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய பிறகு ஆயுத தொழிற்சாலைகள் மீது நடத்திய தாக்குதல் என்று அறிவித்ததற்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே இப்போது இன்றைய நாளில் ஈரான் குறிவைத்த 2 நாடுகள், குறிப்பாக இந்த பஹ்ரைன் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீதான தாக்குதல்கள் கூட ஈரான் தன் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்களுக்கான பதிலடியாகவே கருத வேண்டியிருக்கிறது. 31வது நாடு எட்டியிருக்கிறது இந்த ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் யுத்தம். டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக ஈரானின் இராணுவ வலிமையை தாங்கள் சிதைத்து விட்டோம், ஈரான் இப்பொழுது பாதிக்கும் குறைவான இராணுவ பலத்தையை பெற்றிருக்கிறது, அதுபோல ஈரானின் வான் கட்டமைப்பை தாங்கள் சிதைத்து விட்டோம், எந்த விதத்திலும் அமெரிக்க விமானங்களை தடுத்து நிறுத்த ஈரானினால் முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அமெரிக்க விமானங்கள் குறிவைக்கப்படுகின்றன. ஏற்கனவே அமெரிக்காவின் F-35 என்று யாராலும் வீழ்த்தப்பட முடியாத விமானம் என்று சொல்லக்கூடிய 2 விமானங்களை ஈரான் சுட்டு தள்ளியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்கா அது குறித்த முழுமையான விளக்கத்தை இதுவரை வழங்கவில்லை. இதற்கிடையில் இன்றும் ஒரு விமானம் சுடப்பட்டதாக அல் ஜசீரா தொலைக்காட்சியில் இன்று செய்தி அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவுக்கு சார்பான தளங்கள் கூட தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஈரானின் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் அமெரிக்க தளங்கள் மீதும் ஈரான் தாக்கிக் கொண்டிருப்பதாகவும் சொல்கிறது. இப்படியான சூழ்நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா தரை வழியான தாக்குதலை நடத்தினால்தான் ஈரான் அடங்கும் என்ற நிலை ஒன்று அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருப்பதாக ஒரு அழுத்தம் இது அமெரிக்காவுக்கு தோன்றியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் தான் பென்டகன் ஒரு பக்கம் போரை நடத்தி கொண்டிருக்க தரைவழி தாக்குதலுக்கான தயார்படுத்தலில் ஈடுபட டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது பொதுவான ஊகம். இந்த சூழ்நிலையில் மேலும் ஒரு போர்க்கப்பலை கடற்படை இப்பொழுது தன்னுடைய வீரர்களோடும் போர் விமானங்களோடும் மத்திய கிழக்கு நோக்கி அனுப்புவது பற்றி சொல்கிறது. இந்த USS ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்ற கப்பல் ஒரு பக்கம் இருக்க, இன்னொன்று USS ட்ரிப்போலி என்ற போர்க்கப்பல் 3500 அமெரிக்க கடற்படை வீரர்களோடு சில நாட்களுக்கு முதல் புறப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த போர்க்கப்பல் தாய்வான் அருகே இப்போது பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. எனவே இது ஜப்பானை தளமாக கொண்ட 31வது கடற்படை பயணப்பிரிவு வீரர்களோடு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது இப்பொழுது மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு கிட்ட வந்திருக்கிறது. எனவே அமெரிக்காவின் மரைன் படையினரும் மத்திய கிழக்கு எல்லைக்குள் வந்தடைந்திருக்கிறார்கள் என்ற தகவல் இப்போது வெளியாக இருக்கிறது. பென்டகன் இன்னும் இதை உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த போர்க்கப்பலோடு இன்னும் ஒரு சில துணை போர்க்கப்பல்கள் அந்த பகுதியிலே நிலை கொண்டிருக்கின்றன. எனவே இப்போது மொத்தமாக 50,000 அமெரிக்க வீரர்களாவது மத்திய கிழக்கை மையம் கொண்டிருப்பார்கள். இவர்கள் ஈரான் மீது தரை வழியாக செல்வதற்கான இடங்களை வகுத்துக் கொண்டிருப்பதாக இப்போது பேசப்படுகிறது. இந்த சூழ்நிலைக்கு தான் பாகிஸ்தானில் இன்று பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவோ ஈரானோ நேரடியாக பேசவில்லை. சவுதி அரேபியா, எகிப்து, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் தான் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு எவ்வாறு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் சமாதானத்தை கொண்டு வருவதற்கான அடுத்த கட்டத்தை ஏற்பாடு செய்வது என்பது குறித்து தான் இவர்கள் இப்பொழுது பேசுகின்றார்கள். இதனால் பெரிய அளவில் பயன் இருக்கும் என்று நாங்கள் நம்ப முடியாது என்பதை நான் ஏற்கனவே என்னுடைய செய்திக்குறிப்பிலே சொல்லுகிறது. எனவே ஈராக்கில் அமெரிக்கா நடத்திய மிகப்பெரும் முற்றுகை தாக்குதலுக்கு பிறகு 20 ஆண்டுகளில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் குவிக்கப் போகின்ற மிகப்பெரும் படைக்குவிப்பாக இதுதான் இருக்க போகிறது. இது நிச்சயமாக அமைதிக்கு எந்த விதத்திலும் வாய்ப்பாக அமையாது, மாறாக முன்பு இருந்ததை விட அதிகமான அழிவை கொண்டு வரப்போகிறது என்ற பயம் எல்லோருக்கும் இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முதலில் 5 நாட்கள், பிறகு 15 நாட்கள் ஈரானின் முக்கியமான தளங்கள், எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று பென்டகனுக்கு அறிவித்திருந்தார். ஆனால் பென்டகன் மறுபக்கம் இந்த காங் தீவை தாக்குவதற்கும் ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே உள்ள சில முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசங்களை தாக்குவதற்கும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு ஒப்புதல் வழங்கவில்லை என்பது இன்னொரு கதை. ஒப்புதல் வழங்கவில்லை என்று வெளியே சொல்லப்பட்டாலும் ஒப்புதல் வழங்கி இருக்கிறதா என்ற கேள்வி வருகிறது. இந்த காங் தீவை பற்றி நான் அடிக்கடி சொல்லி வந்தேன். அங்கேதான் ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் குதம், இல்லாவற்றில் எண்ணெய் களஞ்சியப்படுத்தல் இருக்கிறது. ஈரானில் உற்பத்தி செய்யப்படுகின்ற எண்ணெய் எல்லாம் குழாய் வழியாக அங்கேதான் கொண்டு வந்து சேமிக்கப்படுகிறது. எனவே அதற்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருப்பதாக அமெரிக்கா பல தடவைகள் விமானம் மூலமாகவும் ட்ரோன் மூலமாகவும் இதை தாக்க முற்பட்டாலும் இதுவரைக்கும் பலன் 0. எனவேதான் தரை வழியாகத்தான் இந்த காங் தீவை கைப்பற்ற முடியும். இதன் மூலமாக ஈரானுக்கு மிகப்பெரும் முட்டுக்கட்டை ஒன்றை போடலாம், ஈரானின் பொருளாதார வளத்தை சிதைக்கலாம். அதே போல ஹோர்முஸ் நீரிணையும் ஒரு இடத்தில் கைப்பற்றலாம். ஒரே கல்லிலே 3-4 மாங்காய்களுக்கு இப்பொழுது அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது இந்த தாக்குதல் மூலமாக. எனவே இறுதியாக ஒரு தடவை தரை வழியாக இறங்கி பார்க்கலாம் என்பதே அமெரிக்காவின் முடிவு. இதற்கிடையில் அமெரிக்காவுக்கு சோதனை தரக்கூடிய விதமாக ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா தாக்குதல்கள் இஸ்ரேலை வதைத்துக் கொண்டிருக்கின்றன.
இப்போது லெபனான் மீது இதற்காக இஸ்ரேல் பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தி வருகிறது. ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்படுகிறார்கள். இன்னும் ஒரு சில நாட்கள் இப்படியான தாக்குதல் இடம்பெற்றால் ஈரானில் கொல்லப்பட்டவர்களை விட லெபனானில் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாகலாம் என்ற ஒரு அச்ச உணர்வும் வெளிப்படுத்தப்படுகிறது. போதாக்குறைக்கு நேற்று முன்தினம் முதல் இப்பொழுது ஹவுதி யெமன் போராளிகளும் தங்களுடைய தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டார்கள். அவர்கள் உரிமை கோருகிறார்கள் ஒவ்வொரு தாக்குதலுக்கும். இந்த சூழ்நிலையில் எப்படியாவது ஈரானுக்குள் கால் பதிப்பதற்கு அமெரிக்கா தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் என்பது போரியல் வல்லுநர்களின் கருத்தாக இருந்தாலும் மத்திய கிழக்கை அவதானிக்கின்ற பல்வேறு போரியல் ஆய்வாளர்கள் சொல்கின்ற விடயம் அமெரிக்கா ஈரானுக்குள் கால் பதிப்பது தரைவழியாக செல்வது என்பது கண்ணி வடியில் கால் வைத்ததை போல இருக்கும். இது எப்படியான ஒரு விடயம் என்று சொன்னால் 1980களின் பிற்பகுதியில் ஆப்கானிஸ்தானுக்குள் அமெரிக்கா நுழைந்து வாங்கி கட்டியது போன்ற ஒரு உணர்வு இங்கே ஏற்படும். ஈராக்கை விட ஈரானின் சூழ்நிலை வித்தியாசம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இதற்கிடையில் இன்று ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல்கள் குறித்து ஈரானின் பல்வேறு செய்தித்தளங்கள் ஒவ்வொரு செய்திகளை வெளியிட்டிருக்க இந்த அமெரிக்கா உள்ளே நுழைவது குறித்து ஈரான் வெளியிட்ட ஒரு செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. ஈரானின் பத்திரிகை ஒன்றில் வெளியான ஒரு செய்தி, நரகத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அவ்வளவு தூரத்துக்கு அமெரிக்காவை தாங்கள் எப்படிப்பட்ட நிலையிலே வைக்கப் போகிறோம் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொன்னது போல தெஹ்ரான் டைம்ஸ் என்ற ஆங்கில பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்கிறது. வெல்கம் டு ஹெல், US troops who step foot on Iranian soil will leave only in a coffin. எப்படிப்பட்ட பகிரங்கமான அறிக்கை! நீங்கள் ஈரானின் தடத்துக்குள் ஈரானின் மண்ணுக்குள்ளே நீங்கள் கால் பதிக்கின்ற அமெரிக்க வீரர்கள் எல்லோருமே சவப்பட்டிகளில் தான் வெளியே செல்வீர்கள் என்பதற்கான எச்சரிக்கையை அவர்கள் பிறப்பித்திருக்கின்றார்கள். இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு 10,000 துருப்புகளை கூடுதலாக அனுப்புகிறோம் என்று அமெரிக்கா முடிவெடுத்த உடனேயே இந்த அறிவித்தல். இதையடுத்தோ இல்லவற்றால் இதற்கு முதலோ அமெரிக்காவிலே பொதுமக்கள் தங்களுடைய கொந்தளிப்புகளை அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராகவும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராகவும் வெளிப்படுத்தி வந்தார்கள். இன்று அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான போராட்டங்களை மக்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள். வாஷிங்டன், சிகாகோ, நியூயார்க், பாஸ்டன் போன்ற பல்வேறு இடங்களில் நோ கிங்ஸ் ட்ரம்ப், ட்ரம்ப் மஸ்ட் கோ நவ், யாரும் எங்களுக்கு அரசர்கள் கிடையாது, அமெரிக்காவை ஆள்பவர்கள் அரசர்கள் அல்ல, டொனால்ட் ட்ரம்புக்கு இங்கே வாய்ப்பில்லை, ட்ரம்ப் இப்பொழுது விலகிச் செல்ல வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். Look at this. Millions of people across the country marching as we speak against the policies of President Trump. This is Boston. Look at that. Today, history isn't just being made. It's being written in the streets. You're looking at what experts are calling the largest single day of political demonstration in American history. It's called No Kings, and as of right now, over 9 million people across 3,300 cities have walked out to send one message. The presidency is an office, not a throne. While the crowds in New York City have brought Manhattan to a standstill, the emotional heart of this movement is in St. Paul, Minnesota. The massive turnout there is fueled by the tragic deaths of Renee Good and Alex Priddy, two residents killed during the federal immigration crackdown known as Operation Metro Surge. ட்ரம்ப் நிர்வாகத்தின் கொள்கைகள், ஈரானுடன் தொடர்ச்சியான போர், கடுமையான குடியேற்ற சட்டங்கள் மற்றும் அதிகரித்து வரும் பணவீக்கம் இதற்குள்ளே அமெரிக்காவை வலிந்து இந்த போரில் திணித்திருப்பது ஆகியன இந்த மக்களது எதிர்ப்புக்கான காரணம். இந்த போராட்டங்கள் அமைதியான முறையில் தான் நடந்தன என்றாலும் சில இடங்களில் வன்முறைகள் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. சிகாகோ மற்றும் லாஸ் ஏஞ்சலஸ் ஆகிய இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் மோதல்கள் வெடித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவரைக்கும் வெள்ளை மாளிகை இந்த போராட்டங்களை பெரிய அளவில் எடுத்துக்கொண்டதாக சொல்லவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் இதை பற்றி பெரிய அளவில் பொருட்படுத்தவில்லை என்பது மிக முக்கியமான ஒன்று. என்றாலும் இந்த மக்கள் போராட்டம் வெடிக்க இது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தத்தை கொண்டு வரும். இதற்கிடையில் ஈரான் இன்று நடத்திய தாக்குதல்கள் குறித்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்த சமூக வலைத்தளத்திலே தாங்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலின் இலக்குகள் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தி வருவதை பற்றி அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதேபோல தங்களை தாக்குவதற்கு யாராவது முற்பட்டால் தாங்கள் மிக பெரும் அழிவுகளை இனி கொண்டு வருவோம், அதற்கான ஆரம்பம் தான் இப்போது என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருப்பதாக தெரிகிறது. அது ஆரம்பம் என்று. ஆனால் இன்னொரு பக்கம் இன்று இஸ்ரேலை தாக்கிய ஒரு சில ஏவுகணைகளில் தேங்க்யூ இந்தியா என்று சொல்லி ஒரு வாசகம் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது என்னவென்று சொல்லி தேடி பார்த்த வேளையில் எனக்கு தெரிந்தது, கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் நடத்தப்பட்டு வரும் இந்த தாக்குதலில் தங்களது மக்களுக்கு ஆதரவாக செயற்பட்ட ஒரு சில நாடுகளை ஞாபகப்படுத்தி அவர்கள் தங்களுடைய நன்றிகளை ஈரானின் துருப்புகள் அனுப்புகின்ற ஏவுகணைகள் எழுதியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் தேங்க்யூ பீப்புள் ஆஃப் ஜெர்மன், தேங்க்யூ பீப்புள் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை முதலில் வெளியிட்டது மும்பாயில் உள்ள ஈரானின் தூதுவராலயம். அவர்கள் வெளியிட்ட ஒரு காணொலி குறிப்பிலே தான் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே எந்த வகையில் தங்களுக்கு இந்த பொதுமக்கள் தங்களுடைய ஆதரவை வழங்கி இருந்தார்கள் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் நன்றியை தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகின்ற வேளையில் இப்பொழுது இஸ்ரேலோடு மிக நெருக்கமான உறவை பேணி வருகின்ற மோடி அரசாங்கத்துக்கு இந்த விடயம்
ஒரு சின்ன சிக்கலை கொண்டு வரலாம் என்று சொல்லப்படுகிறது. ராஜதந்திர வட்டாரங்களில் இந்த விடயம் இப்பொழுது பேசப்படுகிறது. அதேபடி இஸ்ரேலுக்கு ஏவப்பட்ட ஏவுகணைகளில் தேங்க்யூ பீப்புள் ஆஃப் இந்தியா என்று ஈரான் எழுதி அனுப்பியிருக்கிறது என்ற விடயம் நிச்சயமாக கேள்விகள் எழுப்பக்கூடும். இப்போது பல்வேறு ஊடகங்களும் பல்வேறு தகவல்களை இந்த போர் கட்டம் குறித்து தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் தரைவழி தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராகிவிட்டதா? சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்கின்றது? USS ட்ரிப்போலி கப்பல், USS ஜார்ஜ் புஷ் கப்பல் பற்றிய பல்வேறு ஊகங்கள் வெளிவரும் போது எனக்கு இதுவரை கிடைத்த இறுதி தகவல்களை இற்றைப்படுத்தி அப்டேட் செய்வது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். எனவே இப்போதைய நிலையை பொறுத்தவரையில் ஒரு 7 கட்டங்களாக சில முக்கியமான விடயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. அதில் முக்கியமாக இந்த மத்திய கிழக்கு போர், இந்த தரைவழி தாக்குதலை பற்றி சொல்கின்ற வேளையில் இது குறித்து இப்பொழுது எச்சரிக்கையும் அதுபோல இந்த மோதல் எவ்வாறு தீவிரமடைகிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. முதலாவது, அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுத்திருக்கின்ற எச்சரிக்கை. அமெரிக்க படைகள் தரைவழியாக ஊடுருவினால் அவர்களுக்கு எதிராக கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலீபாய் தெரிவித்திருந்தார். அவர் சொல்கின்றார், அமெரிக்க வீரர்கள் தரைவழியே ஈரானுக்கு நுழைவதற்கான எங்கள் படைகள் இப்பொழுது காத்திருக்கின்றன. அவர்கள் மீது நெருப்பு மழையை நாங்கள் பொழிவோம். இதுபோல ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துவதாக போலி படம் காட்டிக்கொண்டு இன்னொரு பக்கம் அமெரிக்கா தாக்குவது உண்மையில் கோழைத்தனமானது என்று தன்னுடைய கடுமையான விமர்சனத்தை அவர் முன்வைத்திருந்தார். இப்போது கடலில் உள்ள கப்பல்களில் 4000க்கும் மேற்பட்ட அமெரிக்க கடற்படை வீரர்கள் இருப்பதாகவும் அவர்கள் வளைகுடா பகுதியை நோக்கி முன்னேறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கு ஈரான் தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர் இங்கே குறிப்பிடுகிறார். எந்த விதத்திலும் ஈரானை இவர்கள் பயப்படுத்த முடியாது, அதுபோல எச்சரிக்க முடியாது. ஈரான் ஏற்கனவே இது மிக பெரும் பேரழிவை தரும் என்று எச்சரித்திருக்கிறது என்ற விடயத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது ஒரு விடயம். இரண்டாவது விடயமாக நாங்கள் இங்கே பார்த்தோம் என்று சொன்னால், அமெரிக்கா தன்னுடைய மேலதிக படைகளை அங்கே குவித்துக் கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சுமார் 3500 மேலதிக துருப்புகளை அமெரிக்கா நிலை கொள்ள செய்திருக்கிறது. அதை பற்றி சொல்லியிருந்தேன். USS ட்ரிப்போலியும் அந்த பகுதியில் வந்திருக்கிறது. மூன்றாவது, தரைவழி தாக்குதலுக்கு பென்டகன் தயாரா என்ற கேள்விக்கு ஈரான் மீது வாரக்கணக்கில் தாங்கள் தரைவழி தாக்குதல்களை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் வாஷிங்டன் போஸ்ட் செய்தியை மேற்கோள் காட்டி பல்வேறு அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை சொல்கின்றன. என்றாலும் பென்டகன் சொன்ன விடயமாக வாஷிங்டன் போஸ்ட் சொல்லியிருக்கின்ற விடயம், இதுவரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கான அனுமதி வழங்குவாரா என்பது குறித்து தங்களுக்கு தெரியாது என்று. அடுத்தது, மார்க்கோ ரூபியோ, அதாவது அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் சொல்கின்றார், தரைப்படை இல்லாமல் கூட தாங்கள் இலக்கை அடைய முடியும். தரைப்படை வீரர்களின் உதவி இல்லாமலே ஈரானில் அமெரிக்காவின் இலக்குகளை அடையலாம். எனவே அதனால் தான் டொனால்ட் ட்ரம்ப் தாமதிக்கிறார் என்பது போல ஒரு கருத்தை சொல்கின்றார். ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார் தானே, போர் முடிந்து கொண்டிருக்கிறது, இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது என்று. எனவே அதை பற்றி தான் இப்பொழுது ரூபியோ சொல்வதாக சொல்லப்படுகிறது. அடுத்த ஐந்தாவது, இன்று, அதாவது இந்த செய்தியை நான் உங்களுக்கு பதிவு செய்வதற்கு ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முதல் டெஹ்ரானில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. டெஹ்ரானில் உள்ள தற்காலிக கட்டளை மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. பிராந்தியம் முழுவதும் இந்த தாக்குதல்கள் தொடர்வதாக இஸ்ரேல் உறுதிப்படுத்தியிருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் சில இலக்குகளை அடையாளம் கண்டு டெஹ்ரானில் தாக்கியிருப்பதாக அறிவித்திருப்பது முக்கியமானது. அடுத்தது, இந்த அபுதாபியில் உள்ள எமிரேட்ஸ் குளோபல் அலுமினியம் என்ற மிகப்பெரும் ஆலை தாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்னும் பல தொழிற்சாலைகள் முக்கியமாக தாக்கப்படும் என்று ஈரான் பகிரங்க எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. பொதுமக்கள் வாழும் இடங்கள் கூட இந்த தாக்குதலுக்கு இலக்காகலாம். எனவே பொதுமக்களை அவதானமாக இருக்குமாறு ஈரான் சொல்கிறது. இது தங்கள் பிழை அல்ல என்பதுதான் ஈரான் சொல்கின்ற விடயம். தங்களது தொழிற்சாலைகளும் அதுபோல தாக்குதல் நடத்தப்படாது என்று சொல்லப்பட்ட இடங்களும் தாக்கப்பட்டு வருவதால் தாங்கள் பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கும் என்பது அவர்கள் சொல்கின்ற விடயம். அமெரிக்க படைகளுக்காக இப்பொழுது ஈரானிய புரட்சிகர இராணுவ படை காத்திருக்கிறது, தாக்கி அழிப்பதற்காக என்ற செய்திகள் வருகின்ற வேளையில், இன்னொரு பக்கம் மத்திய கிழக்கு போரிலே முதல் தடவையாக இலங்கையைச் சேர்ந்த தமிழர் ஒருவர் அமெரிக்க இராணுவத்துக்காக போராடி உயிர் நீத்தார் என்ற செய்திகளை பல்வேறு உணர்ச்சி பொங்க பகிர்ந்து வருவதை பார்த்திருப்பீர்கள். இது உண்மையில் பொய்யான தகவல். அந்த சத்தியமூர்த்தி விசாகர் என்று சொல்லப்படும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கடந்த 21ஆம் தேதி. ஆனால் அவர் போரிலே கொல்லப்படவில்லை. அவர் அமெரிக்காவிலே உயிரிழந்தது உண்மை. ஆனால் இந்த போரிலே கொல்லப்பட்ட முதலாவது இராணுவ வீரர், அதுவும் இலங்கை தமிழர் என்ற விடயம் உண்மையில் பொய்யானது. இதை நான் ஃபேக்ட் செக் செய்து உறுதிப்பட சொல்கிறேன். எனவே இந்த இப்படியான செய்திகள் உண்மையான செய்திகளாக இல்லாத பட்சத்திலே அதை நான் ஃபேக்ட் செக் செய்து உறுதியாக சொல்கிறேன். எனவே இப்படியான போலி செய்திகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள், பகிர்ந்து விடாதீர்கள். இதுபோல ஈரானுக்கு ஆதரவாக இப்பொழுது களமிறங்கியிருக்கின்ற ஹவுதிகள் விடுத்திருக்கின்ற எச்சரிக்கை தான் அந்த 7வது முக்கியமான விடயம். ஹவுதி இப்பொழுது அவர்கள் சொல்கின்ற விடயம், ஏற்கனவே லெபனான், அதுபோல காசா, ஈராக்கின் குர்திஷ் மக்கள் வாழும் பிரதேசங்களை தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குவதால் தங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாமல் பொறுமை இழந்தே தாங்கள் இப்பொழுது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்போது அவர்கள் சொல்கின்றார்கள், இஸ்ரேலை நோக்கி தாங்கள் ஏவுகணைகளை ஏவி இருக்கிறோம். அதுபோல ஏமன் கடல் எல்லைக்குள்ளே நுழைவதை தவிர்க்குமாறு ஐரோப்பிய ஒன்றிய கடல்சார் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு தாங்கள் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும், அது அமெரிக்க கப்பலாக இருந்தாலும் அமெரிக்கா இஸ்ரேல் ஆகியவற்றுக்கு ஆதரவு வழங்குகிற இணைய கப்பல்களாக இருந்தாலும் தங்களது ஏவுகணை தாக்குதல்களிலிருந்து தப்ப முடியாது என்று அவர்கள் எச்சரிக்கை பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே இது நிச்சயமாக ஒரு கொந்தளிக்கின்ற சூழ்நிலை ஒன்று உருவாக்கக்கூடியது. அதே போல ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் அமெரிக்கா தங்களது ஹோர்முஸ் நீரிணையை கைப்பற்றுவதற்கான எந்த ஒரு முயற்சியையும் பொறுத்திருக்க மாட்டோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள்.
ஹோமுஸ் நீரிணை என்பதை அவர்கள் இப்போது இந்த யுத்தம் முடிவடைந்த காலத்துக்கு பிறகு கூட தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கத்தான் முனைய போகிறார்கள். அமெரிக்கா இதைத்தான் விரும்பவில்லை. ஆரம்பத்திலிருந்து இதை தடுத்து நிறுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள நேட்டோ நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்தது. அவர்கள் வரவில்லை. எனவே இப்போது இந்த ஹோமுஸ் நீரிணையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலமாக தாங்கள் இதை தடுத்து நிறுத்தலாம் என்று முனைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தரைவழி தாக்குதலுக்கும் அதைத்தான் அவர்கள் காரணமாக கொண்டு வரப் போகின்றார்கள். இந்த ஈரான் சபாநாயகரை பற்றி சொன்னதானே, அவர் திடீரென்று இப்பொழுது ஊடகங்கள் முன்னால் வெளிவந்த கருத்துக்களை தெரிவிப்பதை பல பேர் அடையாளம் காட்டி அவர் சொல்கிறார், அமெரிக்கா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டு இன்னொரு பக்கம் போர் முனைப்பை காண்பிக்கிறது. அது ஒரு சாத்தியப்படாத 15 இலக்குகளை கொண்டு தாங்கள் தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டு கொண்டு வருகின்றார்கள். எனவே அந்த பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் 15 அம்ச கோரிக்கையை தந்துவிட்டு அதை ஈரான் மறுத்துவிட்டால் அதை காரணம் காட்டி தாக்குவதற்கு பயன்படுத்துகின்றார்கள் என்று சொல்லுகின்ற இந்த சூழ்நிலையில் இன்னொரு சில ஊடகங்கள், குறிப்பாக ட்ரம்ப் நிர்வாகம் இந்த கலீஃபாப் என்று சொல்லக்கூடிய இந்த சபாநாயகரை ஈரானின் வருங்கால தலைவராக நியமித்தால் அது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவை சுமூகமாக கொண்டு செல்ல உதவும் என்று கருதுவதாகவும் ஒரு தகவலை வெளியிட்டிருப்பது மிக முக்கியமான ஒன்று. நாங்கள் இவர் பற்றிய நடவடிக்கைகள், அதுபோல இவர் வெளியிட போகின்ற அறிக்கைகள், அமெரிக்கா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஆகியவற்றை நாங்கள் அவதானித்திருப்போம். இது சில முக்கியமான விடயங்கள் எங்களுக்கு எதிர்காலத்துக்கு சொல்லக்கூடும். எனவே இவைதான் இப்போதைய நிலையில் வளைகுடா பிராந்தியத்தில் மத்திய கிழக்கில் நிலவுகின்ற நிலைமை. இதை பற்றிய முக்கியமான தகவல்கள் புதிதாக வருகின்ற இடத்தில் உங்களுக்கு இவற்றை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். அதுபோல உடனுக்குடன் வருகின்ற செய்திகளை காணொலியாக தர முடியாத சந்தர்ப்பங்களை நாங்கள் ARV ரோஷன் நியூஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கம் மூலமாக தருகிறேன். மறக்காமல் அங்கே பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகள் ஆகியவற்றை மறக்காமல் வழங்குங்கள். அது நிச்சயமாக என்னுடைய செய்திகளை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல உதவக்கூடும். அதுபோல இந்த செய்திகள் பலரால் பகிரப்பட வேண்டும் என விரும்பினால் தயவு செய்து ஷேர் செய்யுங்கள். தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு நிச்சயமாக பயன் தரக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் மீண்டும் சந்திப்போம்.